தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு நடக்க இருந்துச்சு. அதாவது பிப்ரவரி 8ஆம் தேதி இன்னைக்கு நடக்க இருந்துச்சு. அந்த எக்ஸாமை டிஎன்பிசி கேன்சல் பண்ணிட்டாங்க. மெயின்ஸ் எக்ஸாம்னாலே டிஎன்பிசி ஆகாது போல. போன மெயின்ஸ் அதாவது டிஸ்கிரிப்ட் மெயின்ஸ் இருந்தப்ப இதே மாதிரி குளறு பண்ணி இருந்துச்சு. அப்ப கேன்சல் பண்ணல, ஆனா இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் இல்ல, மத்த எந்த எக்ஸாமுக்கும் ஆகாது போல. இப்ப டிஎன்பிசி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில தான் எக்ஸாம் கேன்சல் சொல்லியிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் பிப்ரவரி 8ன்னு சொல்லிட்டு எல்லாம் வெறித்தனமா படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. எக்ஸாம் எழுத போனதுல இந்த அதாவது எக்ஸாம் ஹால் டிக்கெட் இருக்கும்ல, ஹால் டிக்கெட்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், ரைட்டா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துட்டு நேரா அந்த எக்ஸாம் எந்த சென்டரோ அந்த சென்டருக்கு போயிருக்காங்க. குறிப்பா சென்னையில மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு. இப்ப சென்னையில அரும்பாக்கம் ஏரியா, அங்க வந்து ஒரு எக்ஸாம் சென்டர் இருக்கு. அந்த எக்ஸாம் சென்டருக்கு எல்லாம் போயிருக்காங்க. போய் பார்த்ததுல இவங்க ஹால் டிக்கெட்ல கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த நோட்டீஸ் போர்டு அந்த போர்டுல இல்ல. அதாவது எங்க உட்கார்ந்து எக்ஸாம் எழுதணும்னு சொல்லக்கூடிய அந்த ஹால் இல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல எதுவுமே இல்ல. இது 1-2 பேருக்கு நடக்கலங்க, கொத்தா அவ்வளவு பேருக்கு நடந்திருக்கு. உடனடியா அந்த அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் சென்டர்ல இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு எங்களுக்கு எதுவும் தெரியாது. டிஎன்பிசி என்ன சொன்னாங்களோ அந்த நோட்டீஸ் போல போட்டோம், மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நீங்க வேணா நந்தனம் போங்க, நந்தனங்கிறது இன்னொரு தேர்வு மையம், இன்னொரு இடத்துல நடக்குது எக்ஸாம் சென்டர், இந்த மெயின்ஸ் எக்ஸாம். அங்க போங்க, அங்க வேணா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அரும்பாக்கத்துல இருந்து நந்தனம் போகணும்னா 10 கிலோமீட்டர், சுமார் பஸ்ல போனீங்கன்னா 50 நிமிஷம் எடுத்துக்கும். ஒரு 8:30 உள்ள நுழையிறப்ப இந்த சம்பவம் நடக்குது இப்ப சொல்றாங்க அப்படின்னா, போறதுக்கு 9:45 ஆயிடும், ரைட்டா? எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி அதையும் தாண்டி பைக்ல அது இதுன்னு சொல்லிட்டு வேகமா போயிருக்காங்க. இது நந்தனத்துக்கு ஒரு சில பேர். அங்க போய் பார்த்தா அங்கேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்ல. இதுமாதிரி 3 மையங்கள்ல இந்த குளறுபடி நடந்திருக்கு. இந்த தேர்வு எழுத முடியாத நபர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து ரோட்ல உட்காந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால எக்ஸாம் எழுத முடியல, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்ல, எக்ஸாம் ஹாலே இல்ல, எங்க உட்காந்து எழுதணும் யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, இப்படி இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிச்சாங்க. நியூஸ் மீடியால கவரேஜ் பண்ணி அந்த என்னன்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் டிஎன்பிசி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 10-10:30 இந்த டைம்ல ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதான் இந்த அறிக்கை நான் என்னன்னு சொல்றேன். இந்த அறிக்கையை வெளியிட்டு டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. தேதி பின்னால் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எக்ஸாம் தேதி வந்து பின்னால் அறிவிக்கப்படும். அடுத்த ஹால் டிக்கெட் வந்து 13ஆம் தேதி போல திரும்ப கொடுப்பாங்க போல. அதுக்கப்புறம் புது எக்ஸாம் சென்டர், புது கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு பின்னால் தேதி எக்ஸாம் எப்பன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, 10-10:30 இந்த டைம்ல தேர்வு எழுத முடியாத நபர்கள் வெளில உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எங்களால் எழுத முடியல, ஏன்னா அவ்வளோ படிச்சிருப்பாங்க. ஏன்னா பிரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பயணம். 2 வருஷம் 3 வருஷம் மாங்குன்னு படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டா? அந்த அளவுக்கு வெறித்தனமா எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு படிச்ச இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன சந்திக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மத்த சென்டர் இருக்குல்ல, இது சென்னையில மிகப்பெரிய குளறுபடி. மத்த தேர்வு மையத்துல ஏதோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. ஏன்னா மத்த தேர்வு மையத்துல எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி இன்விஜிலேட்டர் 2 hours மோர், 1 hour மோர் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்லுவாங்களா, அது மாதிரி சொல்லி சீரியஸா நடந்துட்டு இருக்கு எக்ஸாம். எல்லாம் வந்து ஓஎம்ஆர்ல புள்ளி வச்சு ஒரு நபர்லாம் 100 கேள்வி அடிச்சாரு, ரைட்டா? 200 கேள்வி இல்ல, கொஸ்டின் பேப்பர் பார்த்து எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம் பாட்டு நடந்துட்டு இருக்கு. திடீர்னு இந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் எல்லா தேர்வு மையத்துக்கும் இது மாதிரி எக்ஸாம் கேன்சல் சொல்லி டிஎன்பிசி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அறிவிச்சதுக்கு அதுக்கப்புறம் வந்து எப்ப எக்ஸாம் கேன்சல் பண்ண சொன்னா அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்க நான் எழுதணும், நான் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுத. அதுக்கப்புறம் இப்ப கேன்சல், உண்மையிலே கேன்சல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். இதுல வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் இருக்கு. கோயம்புத்தூர் திருப்பூர்ல இந்த மாதிரி எக்ஸாம் கேன்சல் சொன்னாலும் அங்க எக்ஸாம் நடந்துட்டே இருந்திருக்கு. இந்த இது அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறமே எக்ஸாம் நடந்துட்டே இருந்திருக்கு. ஏன்னா டிஎன்பிசி சொல்லுவாங்களா வழக்கமா, வதந்தியை நம்பாதீர்னு சொல்லிட்டு அதை சீரியஸா எடுத்துருப்பாங்க போல அந்த எக்ஸாம் சென்டர். இது வதந்தி, நாங்க நம்ப மாட்டோம், எக்ஸாம் கேன்சல் ஆனா என்ன, நீங்க எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது இதுன்னு சொல்லி ஒரு 1/4 நேரத்தில் வாங்கியிருக்காங்க எல்லாத்தையும் கொஸ்டின் பேப்பர், ரைட்டா? எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்க, அப்புறம் தேதி பின்னால் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் விட்டுருக்காங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க, ரைட்டா? இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய குளறுபடி தான் இன்னைக்கு நடந்திருக்குங்க. மொத்த டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு கேன்சல். அடுத்த எப்ப எக்ஸாம் தெரியாது. கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அதில் என்னென்ன கொஸ்டின்ஸுங்கிறது நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நாளைக்கு அதை சொல்றேன். வேற கொஸ்டின்ஸ் தான் வரும். அதனால அந்த மாடல், ரைட்டா? இதெல்லாம் சில பேர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு, மீடியமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணவங்க சொல்றேன். மற்ற தேர்வு மையத்தில் அட்டன் பண்ணியிருப்பாங்களே, 100 கேள்வி 60 கேள்வி 70 கேள்வி ரீசனிங்லாம் பார்த்துருப்பாங்களே, அதை வச்சு சொல்றேன், ரைட்டா? நான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னங்கிறத நாளைக்கு சொல்றேன், ரைட்டா? இதான் வந்து இன்னைக்கு நடந்த மிகப்பெரிய குளறுபடி சம்பவம், டிஎன்பிசி நடத்திய சம்பவம், ரைட்டா? இதுல இந்த அறிக்கையை பாருங்க. சென்னையில், அதாவது இந்த அறிக்கை டிஎன்பிசி வெளியிட்ட அறிக்கை. சென்னையில் இன்று 8ஆம் தேதி நடைபெறவிருந்த ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தொகுதி 2-2A பிரதான தேர்வுகளான முற்பகல் அல்லது பிற்பகல் நடைபெறவிருந்த எழுத்து தேர்வுகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் 3 மையங்களில் நடத்த இயலவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி, இந்தியா வரலாற்றில் முதல் முறையாக, தேர்வு வரலாற்றில் முதல் முறையாக
டிஎன்பிசி செய்த தவறே அவங்களே ஒப்புக்கிட்டாங்க. அதாவது அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. இங்க பாருங்க, நடத்த இயலவில்லைன்ட்டாங்க, எங்களால நடத்த முடியல. அது என்ன சொல்றாங்க பாருங்க, தொழில்நுட்ப கோளாறு. நீங்க தொழில்நுட்ப கோளாறுன்னு பாக்குறப்ப ஐயோ ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர், பெரிய பெரிய மிஷின் போல, அது ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரொம்ப பெருசு போல அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்ல, சிம்பிளா ஹால் டிக்கெட்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் எக்ஸாம் சென்டர்ல இல்ல. அதுதான் தொழில்நுட்ப கோளாறு. ஒரு 3 பயிற்சி மையங்கள்ல, அதாவது 3 தேர்வு மையங்கள், தேர்வு மையங்கள்ல அந்த ஹால் டிக்கெட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அங்க இல்ல. ரைட்டா? அது இல்லாம இந்த எக்ஸாம் குரூப் 4 மாதிரி 20 லட்சம் பேரு, இந்த குரூப் 2 பிரிலிம்ஸ் மாதிரி 10 லட்சம் பேரு, 5 லட்சம் பேரு, 15 லட்சம் பேர்லாம் இல்ல. ஒட்டுமொத்த அந்த குரூப் டே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 9000 பேர் தான். அதுலயும் ஆப்சென்டீஸ்லாம் கழிச்சு விட்டீங்கன்னா வெறும் 8000 பேர் தான். 8000 பேர் தமிழ்நாட்டில் வெறும் 8000 பேருக்கு மட்டும் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் இந்த எக்ஸாம். அப்ப எந்த அளவுக்கு டிஎன்பிசி ஒரு முன்னெச்சரிக்கையோட கரெக்டா நுட்பமா கையாண்டிருக்கணும் இந்த விஷயத்த. எங்க என்ன இது ஹால் டிக்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க, டக் 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 போட்டு எப்பா இந்த எக்ஸாம் அந்த சென்டருக்கு அனுப்பு, இது அனுப்பு, செக் பண்ணு திரும்ப செக் பண்ணலாம்ல, திரும்ப ரீசெக் பண்ணலாம்ல, கரெக்டா இருக்கா, கரெக்டா விட்டீங்களா, எப்படி போல்டு லெட்டர்ஸ் நல்லா விட்டீங்களா, கரெக்டா பாத்துட்டீங்களா, எல்லா எக்ஸாம் சென்டர் 8000 பேரு. அப்ப உங்களுக்கு 20 லட்சம் பேர்னா ரொம்ப சீரியஸான எக்ஸாம், நிறைய பேர் இருக்காங்க, அதுல பிரச்சனையே பண்ணக்கூடாது, அதில் நம்ம கரெக்டா இருக்கணும், ஏன்னா அவ்வளோ பேர் எழுத போற எக்ஸாம், அது பிரச்சனை பண்ணா பெரிய இஷ்யூ ஆயிடும் அப்படின்னு உங்களுக்கு சீரியஸ்னஸ் இருந்திருக்கு. இது என்ன இது 8000 பேரு போப்பா ஏதோ வச்சுருப்பா அப்படிதானே தோணும். இல்லைங்க, இயல்பாவே அப்படிதாங்க தோணும். அது மட்டும் இல்லாம நீங்க வெறும் 8000 பேர் பாக்குறீங்க, அப்படி இல்ல, இது பிரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு சீரியஸான எக்ஸாம். இது ஒரு சீரியஸான எக்ஸாம். இது சிலபஸ்ல படிச்சு மைண்ட்ல ஏத்துறது சாதாரண விஷயம் இல்ல. ரைட்டா? எங்க கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி போய் சீரியஸான நிலைமையில மாங்குன்னு படிச்சு, என்ன காலையில நைட்டுன்னு சொல்லிட்டு வெறித்தனமா படிச்சு போய் எக்ஸாம் எழுதக்கூடிய இந்த மெயின்ஸ் எக்ஸாம் இப்படி ஒரு கொலை நடந்துச்சுன்னா என்ன? டிஎன்பிசி முன்னாடிலாம் இந்த குரூப் 4 இஷ்யூ அப்பெல்லாம் பேசுறப்ப டிஎன்பிசிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய முட்டு பாய்ஸ்லாம் வருவாங்க, வந்து டிஎன்பிசிலாம் குறை சொல்லாத, பிச்சிடுவேன் உன்ன, டிஎன்பிசில எவ்வளவு சூப்பரா செயல்படுறாங்க பார், எப்படி இருக்காங்க பார், கேள்வியை பார், அந்த கேள்வியோட குவாலிட்டியை பார், அந்த ஹால் டிக்கெட்டை பார், அது எப்படி இருக்கு பார், அந்த ஃபாண்ட் சைஸை பார், இப்படிலாம் யுனெஸ்கோ அவார்டு கொடுக்கணும் டிஎன்பிசிக்கு, அப்படிலாம் வச்சு சொல்லிட்டு இருந்த அந்த முட்டு பாய்ஸ்லாம் இப்போ எங்கன்னா ஆளை காணவில்லை. ரைட்டா? எங்க போனாங்கன்னே தெரியல. என்ன அந்த அளவுக்கு மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு. மெயின்ஸ் எக்ஸாம் கேன்சல். எனவே தேர்வுகள் நலனை முன்னிட்டுங்கிறது முன்னாடியே யோசிச்சிருக்கணும். முன்னிட்டுங்கிறது பின்னாடி யோசிச்சு முன்னிட்டுங்கிறீங்க. இன்று நடைபெற வந்த 2 தேர்வுகளும் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்டு பின்னர் தேர்வு தேதியில் நடத்தப்படும். தேதி பின்னால் அறிவிக்கப்படும். இது குறித்து தேர்வர்கள் அனைவருக்கும் மறுதேர்வு நடைபெறும் நாளுக்கு 15 தினங்களுக்கு முன்பாக தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேர்வு கூட நுழைவுச்சீட்டு விவரம், குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலம் தகவல் அளிக்கப்படும். அதில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 22ஆம் தேதி இருக்குல்ல, அது அப்படியே நடத்திடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் பண்ணுவாங்க பாருங்க, இந்த டிஸ்கிரிப்டிவ் அப்ப அந்த இதை எல்லாம் செக் பண்ணு, இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். இப்போ டிஸ்கிரிப்டிவ் இப்போ பண்ணுவாங்க பாருங்களேன், இப்போ இதை பாய்ச்சி இதெல்லாம் சரியா பண்ணீங்களா, இது மாதிரி ரீசெக் பண்ணுறது முன்னாடியே பண்ணியிருக்கணும். அன்றைய தினமே நடத்தப்படும். இது தொடர்பாக தேர்வுகளுக்கு மீண்டும் சரிபார்த்து தேர்வு கூட நுழைவுச்சீட்டு மீண்டும் 13ஆம் தேதி அன்று வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 13ஆம் தேதி திரும்பவும் வந்து நுழைவுச்சீட்டு வழங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இவங்க டெக்னிக்கல் கிளிச்சு, தொழில்நுட்ப கோளாறுங்கிறாங்க. ரைட்டா? அப்ப நம்ம பேசுறப்பவே உங்களுக்கு வந்து இயல்பாவே ஒரு சில பேத்துக்கு என்ன அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் வேலை, சின்ன தொழில்நுட்ப கோளாறு இருக்கதானே செய்யும், அவ்வளோ பணிச்சுமை, அவ்வளோ பேர் வேலை அங்கே டிஎன்பிசிலே உள்ள வேலை எங்களுக்கு பணி சுமையாக இருக்குங்க வந்து அவங்களே வந்து போராடுறாங்க. அந்த அளவுக்கு நிலைமையில் இருக்கு, பாவம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நீங்கள் 2026 ஆனுவல் பண்ணாரு எடுத்து பாருங்க. ரைட்டா? வெறும் 6 எக்ஸாம் தான். இவங்க டிஎன்பிசினா என்ன? எக்ஸாம் நடத்துறது, கவுன்சிலிங் வைக்கிறது, கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுக்கறது, அதை அனுப்புறது, அதை எக்ஸாம் வச்சு அந்த இதுக்கு அலோகேஷன் பண்ணுறது, அதானே எக்ஸாம், அதானே டிஎன்பிசி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு நடத்தி உங்களை வேலைக்கு அனுப்போம். அதானே வேலை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி மாதிரி. ரைட்டா? அதானே என்ன கான்ஸ்டிடியூஷனல் பாடி. வெறும் 6 எக்ஸாம் தான். 2024 6 எக்ஸாம் தான். 365 நாள்ல வெறும் 6 நாள் 6 எக்ஸாம். அந்த 6 எக்ஸாமுக்கு மட்டும்தான். அப்ப அதே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தாலே கச்சிதமா நடத்த முடியும். கேள்வியும் பிசிறு தட்டாம எடுக்க முடியும், டிரான்ஸ்லேஷன் பிசிறு தட்டாம எடுக்க முடியும். அந்த அதே யோசிக்கணும். ரீசெக் பண்ணிட்டீங்களாடா, என்ன எல்லா தேர்வு மையங்களும் பண்ணிட்டியாப்பான்னு அந்த ப்ரெஷரோட அப்படி கரெக்டாக இருக்கணும்.
பர்ஃபெக்டா. ஏன்னா 14 எக்ஸாம் 20 எக்ஸாம்லாம் இல்ல, கரெக்டா 6 எக்ஸாம் தான். அப்ப ஆஸ்பிரன்ஸ் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? முட்டு பாய்ஸ் நீ எங்க போய் ஒளிர தெரியுது, நீ எங்க போய் ஒளிரன்ட்டீங்களா? ஆஸ்பிரன்ஸ் கேட்பாங்களா மாட்டாங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, ரைட்டா? நல்லா. ஏன்னா இந்த எக்ஸாம்லாம் சாதாரண இல்லை. எல்லாம் காலைல வெறும் சாப்பாடு இது காசு இல்லாமல் வெறும் பண்ணை சாப்பிட்டு மாங்குன்னு படிச்சு ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு எப்படியா பாஸ் பண்ணணும், எப்படியா வேலை கிடைக்கணும். ஏன்னா வேலை இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வழி, அது சாதாரண வழி இல்லை. சொந்தக்காரங்க சுற்றிக்காங்க எல்லாமே கேட்பாங்க. அது இன்னைக்கு டேட்டில் விலைவாசிலாம் எங்கிட்ட உயர்ந்துட்டே போகுது. என்ன ஒரு பவுன் நகை எடுக்கலான்னு பார்த்தா அது 1.5 லட்சம் சொல்கிறாங்க, 1,30,000ங்கிறாங்க. இங்கே லேண்டை வாங்க போனால் லேண்டு மெயின் ஏரியாவில் ஒரு சதுரடியே 15,000 20,000 சொல்கிறாங்க. வெளில போய் வாங்கினா அது 5,000 வாங்குறாங்க. சரி ஏதாவது பொருளாச்சு வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா சாப்பிட்ற பொருள் விலைவாசியும் ஏறிட்டே போகுது. இப்படி இருக்குன்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரோட ஃபுல்லாக படித்து யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் 4 யூனிட் 5 தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு சோசியல் இஷ்யூ, தமிழ்நாடு ஜியாகிரபி, தமிழ்நாடு இவிஎஸ், பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 6 ரீசனிங், கோடிங் டீகோடிங், டைரக்ஷன்ஸ், பிளட் ரிலேஷன், ஆல்பா நியூமரிக் மாங்குன்னு படிச்சு அது வருமா வரலையான்னு தெரியாம, ஏன்னா பைத்தியக்கார மாதிரி பாலிசி நோட்ஸ் எடுத்து வரி பை வரியா என்ன திட்டம், உங்கள் முதல்வன் திட்டம், முதல்வன் இந்த திட்டம், இந்த எல்லா திட்டத்தையும் படிச்சு அவ்வளோ எஃபோர்ட்டை போட்டு போனா இந்த மாதிரி ஒரு சின்ன அது தொழில்நுட்ப கோளாறு. யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 படிச்சு அவ்வளோ எஃபோர்ட்டை போட்டு ஏன்னா மாங்குன்னு தூங்காம படிச்சதுக்கு அப்புறம் தொழில்நுட்ப கோளாறு. இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? இதனால்தான் சொல்றோம், ரைட்டா? டிஎன்பிஎஸ்சி ரீஃபார்ம் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறது ஒரு சைடில் இருக்கட்டும், யூபிஎஸ்சி லெவலில் ரீச் பண்றோங்கிற மாதிரி வாழ்த்துக்கள், ஓகே, சூப்பராக பண்ற அந்த மாதிரி செயல், ஓகே, அது மாதிரி ஒரு எண்ணத்தோட செயல்படுறலாம், ஓகே. ஆனால் யூபிஎஸ்சி இந்தியா ஃபுல்லாக எக்ஸாம் நடத்துறாங்க பர்ஃபெக்டா, பிசுறு தட்டாம. இந்தியாவோட பரப்பளவு பாருங்க, தமிழ்நாடு இத்தனோண்டு, ரைட்டா? இந்தியா பாருங்க, காஷ்மீர்ல இருந்து இது வரைக்கும் எல்லா எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படியே கொஸ்டின் பேப்பர்ஸ், அப்படியே அழகா, அப்படியே ஓஎம்ஆர் ஷீட், அப்படியே 3 மாசத்துல ரிசல்ட், அப்படியே போஸ்டிங் ட்ரைனிங், அழகா இருக்குல்ல அந்த யூபிஎஸ்சியோட அந்த பேட்டர்ன், ரைட்டா? நாங்கள் புகழணும், இது குறைச்சி மதிப்புன்னு சொல்ல வரல, நான் அதுக்காக சொல்ல வரல, ரைட்டா? டிஎன்பிஎஸ்சி மற்ற நிறைய விஷயங்கள ஓகே நல்லா ஒரு இது பண்ணிட்டு இருக்க, ரீஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே. இந்த மாதிரி தொழில்நுட்ப கோளாறுனா சின்ன விஷயம். இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம் இப்போ இதாகி ஆஸ்பிரன்ஸுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் திரும்ப கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும், திரும்ப இது பண்ணணும். ஏன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு வெளில கான்ட்ராக்ட் கொடுத்துறீங்க, அவுட் சோர்ஸ் கொடுத்துறீங்க, இங்கே கொஸ்டின்ஸ் எடுக்கிறது ப்ரொஃபஸரை கொடுத்துறீங்க, இன்டர்வியூ பண்ண வச்சிடுறீங்க. அப்போ வெறும் 6 எக்ஸாம் தான் வருஷத்தில், 6 எக்ஸாம் 12 மாதத்தில் 6 எக்ஸாமு, கரெக்டாக அந்த 6 எக்ஸாம் மட்டும் நடத்தி முடிக்கிறது மட்டும் தான் வேலை, ரைட்டா? அதுவும் வெறும் 8,000 பேர் இதெல்லாம் கேட்குறாங்க, ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதனால் டிஎன்பிஎஸ்சியை தயவு செஞ்சு வரப்போகிற அடுத்த மெயின்ஸ் எக்ஸாம் தள்ளி போட்டிருக்கீங்களா, அந்த எக்ஸாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக நடத்தணும் அப்படிங்கிறது ஆஸ்பிரன்ஸ் சார்பாக நம்ம கோரிக்கை வச்சுக்கிறோம், ரைட்டா? ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது, சில பேர் சொல்கிறாங்க இதான் உங்களுக்கு சான்ஸு, உங்களுக்கு நாட்கள் இருக்குது, இது உங்களுக்கு ஒரு சாதகமாக எடுத்துக்கணும். அது சாதகமாக எடுத்துக்கிட்டாலும் நம்ம கண்ணை மூடிட்டு போக முடியாத இந்த விஷயத்தையும். எல்லாத்தையுமே பரவாயில்ல, நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, நீங்கள் குளறுபடி பண்ணுங்க, இந்த ஆளும் நாங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது எப்படி எல்லாத்தையுமா கண்மூடித்தனமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது? ஏதாவது ஒன்றுங்கனாச்சும் என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கொஞ்சனாச்சும் இது பண்ணக்கூடாதா? ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம அடுத்த சான்ஸு, ஓகே, இன்னொரு நல்ல எஃபோர்ட்டை போடுறதுக்கு ஒரு இது வாய்ப்பு இருக்கிறது பாசிட்டிவ், ஓகே. இந்த நடந்த விஷயத்துக்கு எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. நடந்த விஷயத்துக்கு போய் இது ஆனதுக்கு இது மாதிரி எதிர்காலத்தில் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதுக்காகவும் சொல்லிக்கிறோம். ஸோ அடுத்த இதில் நான் சொல்கிறேன், ரைட்டா? அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம ரிவிஷனும் ஒரு சில இது பண்ண வேண்டியது இருந்துச்சுல, அதையும் பார்த்துருவோம், ரைட்டா? ஸோ ஓகே, இதான் இன்னைக்கு இந்த விஷயம் எல்லாமே கேட்டுருந்தீங்க. ப்ளஸ் நான் இது ஒரு பெரிய குளறுபடியை பெரிய நிறையா எதிர்கட்சி தலைவர், நிறைய அரசியல் கட்சி தலைவர் இதை பேசியிருக்காங்க, ரைட்டா? ஸோ இதை மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.